தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் இப்போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த டைமில் மாணவர்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் என்னென்னா, கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நிறைய மாணவர்களுக்கு வந்து இந்த கவுன்சிலிங் சிஸ்டம் பற்றி இன்னும் ப்ராப்பராக தெரியறதில்ல. சில பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் போட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சுன்னா காலேஜ் லிஸ்ட் வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கால் பண்ணி என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு என்ன காலேஜ் அலாட் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருக்கீங்க. அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்கள் தான் அது உங்களோட மார்க் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட்ஸை அப்லோட் பண்ணியிருக்கீங்க. அந்த சர்டிஃபிகேட்டோட உண்மைத்தன்மையை இப்போ வெரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ராசஸ் மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் காலேஜ் செலக்ட் பண்ணுற ப்ராசஸ் எல்லாம் இனிமே தான் வரும். எப்போ அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் வந்து உங்களோட ரேங்க் லிஸ்ட் வரணும். ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து வரக்கூடிய ஜூலை 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேங்க் லிஸ்ட் வந்து 2 கேட்டகரியாக ரேங்க் லிஸ்ட் வரும் பொதுவாக. ஒன்று வந்து ஓவரால் ரேங்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ளிகேஷன் போட்டிருக்கக்கூடிய 2,00,000 பேர்த்துக்கும் ரேங்க் கொடுப்பாங்க. அது வந்து ஓவரால் ரேங்க். அதிலிருந்து கம்யூனிட்டியை தனித்தனியாக பிரித்து, இப்போ பிசி, எம்பிசி, பிசிஎம் இந்த மாதிரி தனித்தனி கேட்டகரியாக பிரித்து அதில் இருக்கக்கூடியவங்களை ரேங்க் பண்ணுவாங்க. அது கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் ஸ்பெஷல் கேட்டகரியில் வர்றவங்களுக்கு ரேங்க் கொடுப்பாங்க. இந்த ஜென்ரல் 92.5 போலவே 7.5க்கும் இதே மாதிரி கேட்டகரியில் எல்லாத்துலேயுமே ரேங்க் கொடுத்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கா, என்னோடய மார்க் இப்படி இருக்குது, எனக்கு ரேங்க் வந்து இப்படி வந்திருக்கு, அல்லது எனக்கு ரேங்க்கே வரல, என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சு அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்காக ஒரு 10 நாள் டைம் தர்றாங்க. இதற்கப்புறம் ஜூலை 20ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. கவுன்சிலிங் அப்படிங்கிறது என்னென்னா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எப்போ ஆரம்பமாக போகுது அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் உறுதியான தகவல் இல்லை. பொதுவாக கடந்த ஆண்டுகளை வச்சு பார்க்கும்போது என்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்புறம் தான் ஆரம்பமாகுது. அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரியான பெரிய உயர்தரமான கல்வி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய இடங்கள் வீணாகுது அப்படிங்கிறதுனால மெடிக்கல் கவுன்சிலிங்கும் அப்ளை பண்ணி, என்ஜினியரிங் கவுன்சிலிங்கும் அப்ளை பண்ணி, மெடிக்கலில் சீட் கிடச்சிட்டா ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போயிடுறாங்க. அதனால் இங்கே சீட் வேக்கண்ட் ஆயிடுது, நல்ல மாணவர்களுக்கு கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறதுனால மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்புறம் தான் என்ஜினியரிங் கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. பட் இந்த டேட் வரைக்கும் மெடிக்கல் கவுன்சிலிங் எப்போ நடக்க போகுது, எம்பிபிஎஸ், பிடிஎஸ்க்கு எப்போ கவுன்சிலிங் நடக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு உறுதியான தகவல் எதுவுமே இல்லை. அதனால் அந்த தகவல் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு கவுன்சிலிங் நடக்கிறது பற்றின தகவல் கிடைக்கும். ஒரு ரவுண்டில் நடக்க போகுதா, 2 ரவுண்டா, 4 ரவுண்டா, 6 ரவுண்டா, எத்தனை ரவுண்ட் அப்படிங்கிறதுலேருந்து, எந்த கட் ஆஃப்லேருந்து எந்த கட் ஆஃப் வரைக்கும், எந்த ரேங்க்லேருந்து ஓவரால் ரேங்க்லேருந்து எந்த ஓவரால் ரேங்க் வரைக்கும் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 அப்படின்னு எல்லாமே பிரித்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ உங்களுடைய ரேங்க் எந்த ரவுண்டில் வருதோ அந்த ரவுண்ட் அப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அஃபீஷியல் அப்டேட் வந்து டிஎன்ஏ வெப்சைட்டில் வந்து ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். அதையும் செக் பண்ணுங்கள். நம்மளோட சேனல்லையும் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருப்போம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் தகவல் தெரியறதுக்காக இந்த வீடியோவை உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.